நேர்களே, இந்த வார தொடக்கத்தில் பெங்களூரு பக்கம் இருக்க ஆனைகள்ன்ற பகுதியில் சூரிய நகரா SBI வங்கி கிளையில் நடந்த ஒரு சம்பவம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களத்தில் இது எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். ಕರ್ನಾಟಕ ಮೇಡಮ್. ಇಂಡಿಯಾ ಅದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮೈನ್ ಫಸ್ಟ್, ಕನ್ನಡ ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್, ಕನ್ನಡ ಫಸ್ಟ್. ಈಗ ನೀವೇನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು. ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ವಾ? ಆ ಸ್ಟೇಟ್ಗಳಲ್ಲಿ ಆ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು. ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಆದ್ರೆ ಮಾತಾಡ್ಬಾರ್ದ ಸರ್? ದಯವಿಟ್ಟು ಮಾತಾಡ್ಬೇಡಿ ಮೇಡಮ್. ಒಂದು ನಿಮಿಷ, ಕನ್ನಡನೇ ಬರಲ್ಲ. ಇರಿ ಸರ್, ಮಾತಾಡಿ ಮೇಡಮ್. ನೀವು ಮಾತಾಡಲ್ಲ ಮೇಡಮ್. ಸೂಪರ್. ನೀವು ಬ್ಯಾಂಕ್ ನೋಡಿ ವೀಕ್ಷಕರೇ, ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್. ಆಯ್ತು, ನೀವು ಹಿಂದಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡಲ್ಲ ಅಂದ್ರಲ್ಲ, ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. ಓಹೋ, ಸೂಪರ್ ಮೇಡಮ್, சூப்பர். நிறைய வங்கிகளில், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் இந்த மாதிரி மொழி தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு வர்றதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதியோர்களோ இல்லை கிராமப்பகுதியில் இருப்பவர்களோ, அங்கே இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒருவேளை ஹிந்தி பேசக்கூடியவர்களாக இருந்தால், உள்ளூர் மொழி அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், இல்லை மலையாளமாக இருக்கட்டும் பேச முடியல, அங்கே இந்த மாதிரியான ஒரு மோதல் ஏற்படுறதை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்குது. இந்த நிலையில் கர்நாடகாவின் ஆணைகளில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்து அந்த மாநில முதல்வர் முதற்கொண்டு பல தரப்பிலும் ஒரு பக்கம் எதிர்ப்பு குரல்கள் வலுத்திருக்க, இன்னொரு பக்கம் அந்த பேங்க் மேனேஜருக்கு ஆதரவாகவும் சிலர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இதுல ரொம்ப குறிப்பா பெங்களூரு தெற்கு தொகுதி MP தேஜஸ்வி சூர்யா இந்த வங்கி மேலாளருக்கு எதிராக கருத்து பதிவு செய்ததுதான் தற்பொழுது அங்கு களத்தில் வேறு மாதிரியான ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி இருக்கு. அவருடைய சொந்த கட்சியினரை, பாஜகவின் ஆதரவாளர்கள் சிலரே தேஜஸ்வி சூர்யாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடக்கூடியதையும் நம்மால பார்க்க முடிகிறது. தேஜஸ்வி சூர்யா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வங்கி மேலாளர் நடந்து கொண்ட விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வங்கி மாதிரியான வாடிக்கையாளர் சேவை துறையில பொதுமக்களை டீல் பண்ற வேலையில் இருக்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு தெரிந்த மொழியில தொடர்பு கொள்றது முக்கியம். இது கர்நாடகான் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அந்த வங்கி மேலாளர் இப்படி பிடிவாதமா நடந்துகிட்டது சரியில்லை அப்படின்னு ஒரு கருத்தையும் தேஜஸ்வி சூர்யா பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சில வாரங்களுக்கு முன்னாடி பொது கணக்கு குழு கூட்டத்தில் உள்ளூர் மொழி அறிவு தேவைன்றதை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு டைரக்டரேட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த செக்ரட்டரி கிட்ட தான் பேசினதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இது முறையாக அமல்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. உள்ளூர் மொழி தேவையை கட்டாயமாக்கக்கூடிய அந்த கொள்கையை உடனடியாக செயல்படுத்தணும்னு ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளையும் தேஜஸ்வி சூர்யா வலியுறுத்தியிருக்காரு. இந்த முறையில் தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாம நியாயமான முறையில் கோரிக்கை எழுப்பிய ஒரு கஸ்டமர் கிட்ட அந்த பேங்க் மேனேஜர் இப்படிதான் நடந்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் பொதுமக்கள் தரப்புல இருந்து எழுப்பப்பட்டாலுமே இங்க தேஜஸ்வி சூர்யா இதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தார். அந்த அதிகாரி இப்ப டிரான்ஸ்பர் ஆகிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ கர்நாடகாவில் பணிபுரியக்கூடிய இந்த வங்கியில கன்னடத்தில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது வேற மாற்று கருத்தே கிடையாது. அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது தான் தேஜஸ்வி சூர்யாவும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ தேஜஸ்வி சூர்யா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கன்னடா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது. பாஜகவில் இருக்கக்கூடிய சிலராலே ரசிக்கப்படலை அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. கிராமத்தில் இருப்பவர்கள், முதியவர்களுக்கெல்லாம் இது பிரச்சனையா இருக்குதுன்னு அவர் அந்த காரணத்தை பதிவு செஞ்சாலுமே ஹிந்தி, ஹிந்துஸ்தான் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய சில நபர்கள், வலதுசாரி ஆதரவாளர்கள் இப்போ தேஜஸ்வி சூர்யாக்கு எதிரான கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். ஆனாலுமே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி சூர்யா ரொம்பவே திடமாக கர்நாடக மாநிலத்தில் வேலை செய்றீங்கன்னா, கர்நாடக மக்களிடையே பணி செய்றீங்கன்னா கன்னட மொழிதான் பேச வேண்டும் என்பதில் அவர் திடமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.